முருகா முருகா, உன்னை பார்த்து பார்த்து உருகிய இந்த நெஞ்சம் இன்று உன் மணிச்சத்தம் கேட்டு உருகுகின்றதே அப்பா. இருளை உணர்த்தும் கருப்பாய் நின்று காட்சி தந்த முருகா, இப்பொழுது என் விழியெங்கும் இருளாய் நீயே நிறைந்திருக்கிறாயப்பா. முருகா 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 முருகா. பாட்டி நில்லு. என்ன எதுக்கப்பா நிக்கச் சொல்ற? நீ தூண்ல முட்டிக்காம இருக்கத்தான். முருகா, வழிக்கு துணையா வடிவேலன் தான் வருவான். இந்த கிழவிக்கு வழிகாட்ட வந்த நீ யாரப்பா? வேலன். ஆஹா, உன் பெயரும் குரலும் செவிக்கு இன்பம் தருகிறதே அப்பா. அப்ப கண்ணுக்கு இன்பம் வேண்டாமா? இல்லாத ஒன்றுக்கு இன்பம் வேண்டுமென்று எப்படியப்பா கேட்பேன்? சுட்ட கண்ணுக்கு சுகமேதையா? ஓ, உனக்கு சுடாத கண்ணு வேணுமா? முருகா, என்ன இது? இந்த பாலகனின் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னையே உணர்த்துகிறதே. இந்த பிஞ்சின் முகத்தை பார்க்க முடியாத பாவியாகி விட்டேனே முருகா. என்ன பாட்டி, நீ என்ன பார்க்கணுமா? ஆமாம் அப்பனே, உன்னை பார்க்க மாட்டோமா என்று என் மனசு துடிக்கிறதப்பா. நெஞ்சமெல்லாம் நானே நெஞ்சுக்கேன்னு சொன்னா இப்ப பாக்கணுங்கிறியே, அப்போ அது பொய்யா? முருகா முருகா, உன்னை கண்டு கொண்டேனப்பா. முருகா, ஏதானப்பா முருகா, கண்ணிருந்த போது வந்து காட்சி கொடுக்காமல் குருடியான பிறகு வந்து எதிரே நிற்கிறே அப்பா. என்ன செய்வேன் முருகா? உன்னை பார்க்கும் பாக்கியத்தை நாகம்மா பறித்து விட்டாளே அப்பா. முருகா, உன்னை பார்க்க மாட்டேனா? முருகா முருகா முருகா. பயப்படாத, நான் இருக்கும் போது உன்னை யார் என்ன செய்ய முடியும்? வினைதான் என் என்று நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசரிதாளும் சிலம்பும் சதங்கையோ தண்டையோ தோளும் கடம்பும் எனக்கு உன்னே வந்து தோன்றிடின, எனக்கு முன்னே வந்து தோன்றிடின. வேலா முருகா, அடடடா, யார் இந்த மாதிரி ஆறு அடிக்குது? காது கிழியுதே. ஏயா, உன் காதுல என்ன ஈயத்தை காய்ச்சி ஊத்திருக்கியா? இப்படி ஹார்ன் அடிக்கிறது உன் காதுல விழல? என்னையா வீடுத? யாரும் இல்லையா? அம்மா தாங்க உள்ள இருக்காங்க. தம்பி ஆபீஸ் விஷயமா வெளியே போயிருக்காருங்க. ஆபீஸ்க்கு போன் பண்ண இல்லையே? ஆபீஸ் போலீங்க, ஆபீஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு. ஓ, அம்மா எங்க? அம்மா பூஜை ரூம்ல இருக்காங்க. சரி, நான் பாத்துட்டு போறேன். வாசலோட போனா மரியாதை இல்ல. மரியாதை பத்தி இது பேசுது. அம்மாவை என்ன பாடுபடுத்த போதோ? ஹாய். நீங்க தான் சிவாவோட அம்மாவா? ஆமா, வாங்க வெளியே போய் பேசலாம். வாங்க உட்காருங்க. எதுக்கு வாங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டு வா போன்னே சொல்லலாமே. ஐயோ, முன்ன பின்ன தெரியாதவங்களை எப்படிங்க வா பொண்ணு கூப்பிடுறது? இப்ப நீங்க சொன்னது என் மனசு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? உங்க புள்ள நான் யாரு என்னன்னு எதுவுமே உங்ககிட்ட சொல்லலையா? என் பேரு சௌந்தர்யா. அமெரிக்கால நானும் உங்க பையனும் ஒரே அபார்ட்மெண்ட்ல ஒன்னா இருந்தோம். ஓ, நீங்க தான் அந்த சௌந்தர்யாவா? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களை பத்தி சிவா சொல்லியிருக்கான். என்ன சாப்பிடுறீங்க? எப்ப வந்தீங்க? எங்க தங்கி இருக்கீங்க? இன்னும் எத்தனை நாள் இங்க தங்க போறீங்க? போச்சுடா, நான் இதே ஊர் தான். நான் வந்து 1 மாசத்துக்கு மேல ஆகுது. இங்க நான் 2-3 தடவை வந்திருக்கேன். போன்ல நிறைய தடவை பேசியிருக்கேன்.
சிவாவை நான் டெய்லி மீட் பண்றேன். அவன் எதுவும் சொல்லலையா? மறைக்கிறானா? இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம்னு நினைச்சிருக்கலாம். குடும்ப விஷயங்களை தவிர அவனோட வெளி விஷயங்களை நான் எதுவும் கேட்டுக்கிறது இல்ல. அவனும் சொல்ல மாட்டான். நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் தட்டி கழிக்கிற மாதிரி இருக்கு. சிவா வந்தது சௌந்தர்யா வந்தன்னு சொல்லுங்க. அவன் மூலமா நான் முறைப்படி அறிமுகம் பண்ணிக்கிறேன். நான் வரேன். குங்குமம் எடுத்துட்டு போமா. சாரி, வேண்டாம். எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. அம்மா, தம்பி நல்லவர், வல்லவர், எவ்வளவு அன்பானவர். அவரு போய் இதை பிடிச்சார என்ன போங்க. அவன் விரும்புறாங்க போது நாம என்ன செய்ய முடியும் கிச்சா? ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் அந்த முருகன் விட்ட வழி. என்ன செட்டி இப்படி பாக்குற? கல்லு கல்லா நகைய வாங்கி என் மக கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்சது அத்தனையும் மொத்தமா அடமான வைக்கிறேன். இத்தனை நகையும் ஒரே வாட்டி ஏன் வைக்குது? ஒவ்வொன்னா வச்சாலும் ஒரே அடியா வச்சாலும் வட்டி ஒண்ணுதானே. உங்ககிட்ட இருந்து மீட்கிறப்போ அரும்பாடு பட்டுல மீட் ஆகணும். சும்மாவா? கேட்கும் போதெல்லாம் சேட்டு பணம் தரான்லே. எங்க கேட்டதுமா தர? நகைய கொடுத்தாதானே தர. எனக்கு தலைக்கு மேல பிரச்சனை. அதான் பொண்ணு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச நகைய உங்ககிட்ட வைக்கிறேன். பணத்தை குடுக்கறதே கொஞ்சம் கூடவே குடுப்பா. ஆஹா, இருங்கோ. பார்த்து வரக்கூடாதாம்மா? ரொம்ப நன்றி. பரவாயில்லம்மா. இன்னைக்கு யார் முகத்துல மூச்சான்னு தெரியல. சூப்பர் கலெக்ஷன் முருகா, உனக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் அர்ச்சனை தான். காசு மேல காசு வந்து கொட்டு. ஐயோ, என்னடா சிரிப்பு? நான் வீழ்ந்துட்டேன் நக்கல. தப்பு பண்ணிட்டு முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டா சாமி மன்னிச்சிடுமா? தப்பு பண்ணினா தண்டனை உண்டு. பொடி பயல, எந்திரிச்சேன்னு வச்சுக்கோ, உன்னை பொடி பொடி ஆக்கிடுவேன். அது உங்க தாத்தனுக்கு தாத்தா வந்தாலும் முடியாது. எங்கிட்டே உன் மேஜிக்க காட்டுறியா? என்ன பண்றான் பாரு. ஏய் நில்றா. ஏய் நில்றானா? பணத்தை குடுறா. ஏய் ஓடா. ஏய் வாடா வாடங்க, மரியாதையா பணத்தை கொடுத்துரு. ஏய் எங்க போனாலும் விட மாட்டேன் உன்னை. ஏய் பணத்தை குடுறா. ஒண்ணுடு உங்க உன்னை. ஏய் வாடா. ஏய் குடுறா குடுறா. ஏய் இங்க பார், மரியாதையா பணத்தை கொடுத்துரு. ஏய் இங்க பார், ஓட விடாதடா என்ன. ஏய் குடுறா வாடா அப்படி. ஏய் ஏய் சொன்னா கேளு. இங்க பார், என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஏய் இங்க பார், இந்த மாதிரிலாம் பண்ணாத. ஏய் ஏய் குடுறா. ஏய் குடுறா பணத்தை. இங்க பார், என்ன சுத்தம் வைக்காத, மரியாதை கொடுத்துரு. ஏய் யாரா நீ? மரத்தை சுத்தி புலம்பிட்டு என் இருக்க. பணத்தை புடிக்கிட்டு கொடுக்க மாட்டா சார் இந்த பையன். எந்த பையடா? இந்த பையன் தான். ஏய் என்ன டென்ஷன் பண்ணாத. எந்த பையன்? உண்மையை சொல்லு. இந்த பையன் தான் சார். ஏய் என்ன கேன பையன் நினைச்சியா? எங்கடா இருக்கான் அவன்? சொல்றா. இதோ நிக்கிறான் பாரு சார். ஏய் இதுக்கு மேல நீ கதை விட்ட நான் மனுஷனா இருக்க மாட்டேன். உன் கண்ணு என்ன அவிஞ்சா போச்சு? இத பக்கத்துல நின்னு சிரிக்கிறான் பாரியா. யார பத்தி கண்ணு வச்சு போச்சான்னு கேக்குறேன். ஏண்டா போலீஸ்காரனே வாயா போயான்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன், உன்னை 6 மாசம் உள்ள தள்ளி பெண்ட கட்டிடுவேன். போடா போடா. அடிக்காத போடா. சார், அடிக்காத சார். என்ன அடிக்காத கொண்டு வாங்க. போடா. ஹாய்மா, சாப்பிட்டியா? இல்லப்பா. என்னம்மா எவ்வளவு தடவை சொல்றது எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நீ சாப்பிட்டுரு. பரவாயில்லப்பா. அம்மா, ஒரு குட் நியூஸ். நம்ம கம்பெனி லாஸ் எல்லாத்தையும் செட்டரேட் பண்ணியாச்சு. இன்ஃபேக்ட் அப்பாவோட மதிப்பு மரியாதையும் இன்னமும் நமக்கு உதவுது. அந்த மதிப்பும் மரியாதையும் கெடாம நாமளும் கட்டி காக்கணும். பிசினஸ்லயும் சரி, குடும்பத்திலயும் சரி,
அதுக்கு பங்கம் வராம நாம தான் பாத்துக்கணும். என்னம்மா ஒரு மாதிரியா பேசுற? என்னாச்சு, யாராவது வந்தாங்களா? சௌந்தர்யா வந்திருந்தாப்பா. வந்தாளா? அம்மா உன் கூட பேசினாளா? பேசினா. என்ன சொன்னா? உன்னை பத்தி கேட்டா, தன்னை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையான்னு கேட்டா. ரொம்ப நாகரீகமான பொண்ணு, அமெரிக்காவுல குடுத்தன நடத்துறதுக்கு பொருத்தமான பொண்ணு. என்னம்மா சொல்ற? எனக்கு தான் அமெரிக்காக்கு போற எண்ணமே இல்லையே. அதான் உன் கூட இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேனே. நான் இன்னும் எத்தனை காலத்துக்குப்பா இருக்க போறேன்? அம்மா ப்ளீஸ், எவ்வளவு தடவை உனக்கு சொல்றது? தயவு செஞ்சு அது மாதிரி பேசாதம்மா. அது இல்லப்பா, ஆயுசு முழுக்க அம்மாவை வச்சுக்கிட்டு அவஸ்தைப்பட போறியா? அவளுக்கு பொட்டு வச்சுக்கிறது, சாமி கும்பிடுறது, இதுல எல்லாம் அவ்வளவு ஈடுபாடு இல்லைன்னு தெரியுது. அதனால என்ன, மனசுக்கு பிடிச்சிருந்தா அவ போக்குல உன்னை மாத்திக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லையே. அம்மா நீ சொல்றது பார்த்தா அவளோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் உனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி தெரியுது. இது பாருமா, அவ நல்ல பொண்ணுதான், ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க. போக சரியாயிடுமா? அவ இங்க வந்து நுழைஞ்சதுக்கு அப்புறம் சொல்ல வேண்டியத இப்பவே சொல்றியே சிவா. இத பாரு, உனக்கு எது சரின்னு படுதோ அதையே செய். ஆனா அது சரியா இருக்குமான்னு தெரிஞ்சு செய். கடைசி காலத்துல புள்ளைய நினைச்சு என்ன கண்ணீர் விட வச்சிராத. அங்கிள் அங்கிள், தம்பி 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 கூப்பிட்டீங்களா? சௌந்தர்யா வரும்போது நீங்க இங்க இருந்தீங்களா? நான் தான் வரவேற்றேன். அவ அம்மா கிட்ட ஏதாவது ஏடா கூடமா பேசி டென்ஷன் பண்ணிட்டாளா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. தேங்க் செருப்பு காரோட பூஜை முகம் வந்தாங்க. என்கிட்ட பேசின மாதிரியா அம்மா கிட்ட பேசினாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணு கிடையாது. அங்கிள் என்ன அங்கிள், நீங்க நான் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல. நீங்க இல்லைன்னு சொன்ன அப்புறம் தான் உள்ளே வந்தாங்க. சௌந்தர்யா சௌந்தர்யா சொதப்பிட்ட. என்ன நீ இன்னும் காய்கறி கட் பண்ணிட்டே இருக்க? நீ எப்போ சமைச்சு எனக்கு சாப்பாடு போட போற? பசி வயித்த கிள்ளுது. அக்கா ஒரு 10 நிமிஷம் இருங்க, எல்லாம் ரெடி ஆயிடும். என்ன ரெடி ஆயிடும்? சோத்துல கட்டின சுவரா தினம் தினம் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு அழுத்து போச்சு. இன்னைக்கு சப்பாத்தி செஞ்சு கொடு, புரிஞ்சுதா? சரிக்கா. என்ன குடி முழுகி போச்சுன்னு இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கீங்க? ஏண்டி, உங்க அம்மா கௌசல்யா நகையை வச்சு மார்வாடி கடையில பணம் வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு போனாங்க, இன்னும் ஆளையே காணோம். நான் அந்த டென்ஷன்ல சுத்திட்டு இருக்கிறேன், நீ என்ன கிண்டல் பண்றியா? அதுக்கு நீங்க ஏன் அலைறீங்க? போறவங்களுக்கு வர தெரியாதா? வர தெரியும்டி, ஆனா அதுக்கான நேரம் இல்ல. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வட்டி கட்ட முடியும், வக்கீலுக்கு பணம் கட்ட முடியும், கோர்ட்டுக்கு ஃபீஸ் கட்ட முடியும். அப்படி இதெல்லாம் உடனே கட்டலன்னு வச்சுக்க, நாளைக்கு நடுவீதான் நம்ம அட்ரஸ். அப்படி சொல்றீங்க? உங்களை நடுவீதில நிக்க விட்டுருவேனா? ஐயோ, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அத்தை. இருந்தாலும் நம்ம குடும்ப நிலைமை தீபாவுக்கு தெரியணும்ல, அதுக்காக சொன்னேன். இந்தாடி, வாலு போய் கத்தி வந்ததுங்கிற கதை மாதிரி நகை போய் காசு வந்திருக்கு, கூடவே கடனும் வந்திருக்கு. பழத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு பையில இருக்கிற பணத்தை பீரோல வை. அப்பா மாப்பிள, சாப்பிட்டுட்டு வக்கீல் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். தாராளமா போயிட்டு வரலாம், ஆனா நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதையும் மனசுல வச்சு. ஐயோ அம்மா, பணத்தை காணோமே. சரியா பாருடி, நான் கர்ச்சீஃப்ல சுத்தி பையில தான் வச்சிருந்தேன். எங்க கர்ச்சீஃப் மட்டும் தான் இருக்கு. என்னடி சொல்ற? ஐயோ ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் கையால பணத்தை வாங்கி இந்த பையில தானே வச்சிருந்தேன். ஐயோ அத்தை, டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க முதல்ல இருந்து யோசனை பண்ணி பாருங்க. பணத்தை வாங்கிட்டு நீங்க எங்கெல்லாம் போயிட்டு இருந்தீங்க? எங்கேயும் போகல மாப்பிள. வர வழியில வாழைப்பழத்தோல் வழுக்கி நான் கீழே விழுந்துட்டேன். அப்ப ஒருத்தன் உதவி பண்ற மாதிரி வந்தான். அவன் அடிச்சிட்டு போயிட்டான் போல இருக்கு மாப்பிள. ஆண்டவா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? ஐயோ கடவுளே, இந்த பிச்சைக்காரங்களுக்கு நேர காலமே தெரியாதே. சரி விடுங்க அத்தை, தேடி பார்க்கலாம். ஏண்டா பிச்சை கேட்க உனக்கு இதுவா நேரம்? நான் பிச்சை கேட்க வரல, குடுக்க வந்திருக்கேன். ஐயோ, ஏதுடா இவ்ளோ பணம்? அம்மாவை கூப்பிடுங்க. அம்மா அம்மா சீக்கிரம் வாயே, ஒரு சின்ன பையன் கை நிறைய பணத்தோட வந்திருக்கான், சீக்கிரம் வாமா. எங்கடி? இந்தாங்க உங்க பணம். என் பணம் உன் கைக்கு எப்படிப்பா வந்தது? நீங்க தவற விட்டுட்டீங்க, நான் எடுத்துட்டு வந்தேன். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலப்பா. போன உயிர் இப்பதான் திரும்பி வந்தது. இந்த பணம் மட்டும் பறி போயிருந்தா எங்க மானம் மரியாதை எல்லாமே போயிருக்கும். அம்மா அம்மா அம்மா, பணம் சரியா இருக்கு, நீ பாத்துக்கோ. பைத்திய மாதிரி பேசாத, கொடுத்தவன் எடுக்க மாட்டான். தம்பி, நீ இங்கே இருந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போகணும். என்ன மாப்பிள, கூட்டிட்டு வாங்க. ஏண்டா, பணத்தை கொண்டு வந்தியே,
அது யாருக்கும் தெரியாம நைஸா என்கிட்ட கொடுத்திருந்தா நம்ம ஸ்பெஷலா கவனிச்சிருப்பேன்ல. அதனால என்ன, அம்மா கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்துட்டா போச்சு. ஐயோ, நீ விவகாரமான ஆள் இருப்ப போலுக்கேடா. நீ இங்கே இரு, அவங்க சாப்பாடு கொண்டு வந்து போடுவாங்க, நல்லா தின்னுட்டு போ. ம், ம். ஐயோ, பாதி சமையல்ல கேஸ் தீர்ந்து போச்சே. இப்ப பசின்னு கேட்பாங்களே, அப்பவே ஏன் சொல்லல, பார்க்கலன்னு திட்டுவாங்களே. முருகா, கூப்பிட்டியா? வேலா நீயா? நானேதான். நீ எப்படி இங்க வந்த வேலா? நீ என்ன பார்க்க வரல, அதான் உன்னை பார்க்க நானே வந்துட்டேன். அப்படியா? கொஞ்சம் இரு வேலா, இத வந்துட்டேன். உன்னை பார்க்க நான் எவ்வளவு ஆசையா வந்தேன், நீ கண்டுக்காம வேலைய பாக்குறியே. என்ன பண்றது வேலா, நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் பசிக்குதுன்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நேரத்துல சாப்பிட வந்துருவாங்க. சாப்பாடு ரெடி ஆகலன்னா எல்லாரும் திட்டுவாங்க. ஏய் உமா, சாப்பாடு கொண்டு வாடி. ஐயோ, செத்த. இவ்வளவு நேரம் என்னடி பண்ணிட்டு இருந்தேன்னு என்ன சாகடிக்க போறாங்க. ஏய் உமா, கொண்டு வருவா, ஏன் அலையறீங்க? உமா வந்துட்டே. ஏண்டி சாப்பாடு கொண்டு வாடினா வெறுங்காய வீசிட்டு வந்து நிக்கிற? அத்தை. என்னடி அத்தை? அக்கா, கேஸ் தீர்ந்து போச்சே. அட சனியனே, சாப்பிட்டுட்டு வக்கீல் வீட்டுக்கு போலான்னு பார்த்தா கேஸ் தீர்ந்து போச்சுன்னு கூலா சொல்றியே. கேஸ் தீர்ந்து போனா முன்னாடியே சொல்றதுக்கு என்ன? அவளுக்கு என்ன ஜோசியமா தெரியும்? ஒரு 10 நிமிஷம் இருந்து வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு போறது. நீ வேணா அவளுக்கு பறிச்சுக்கிட்டு 10 நிமிஷம் லேட்டா சாப்பிட்டா சாப்பிட்டு, இல்லனா போ. எனக்கு இப்ப சாப்பாடு வேணும். ஐயோ அக்கா, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. விறகடுப்பு பத்து வச்சு இதோ சமைச்சிடுறேன். ஆமா, விறகடுப்பு பத்த வச்சு சமைச்சு கொண்டு நாங்க சாப்பிட்டு போறதுக்குள்ள வக்கீல் போயிடுவார். எப்ப பாரு முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு இரு. வீட்டு வேலை எதையும் பார்க்காத. இப்ப பசி எடுக்குது எங்களுக்கு. ஐயோ பசிக்குதுமா. பாருடி பாரு, குழந்தைங்க பசியால துடிக்கிறாங்க. விஸ்வரூபி கற்பனம். அத்தை, கொஞ்சம் சப்பாத்தி இருக்கு, எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டுட்டே இருங்க, அதுக்குள்ள சமைச்சிடுறேன். அதெல்லாம் வேண்டாம். திடீர்னு என்னமோ நிறைய சாப்பிட்டது மாதிரி வயிறு மந்தமா இருக்கு. எனக்கு சாப்பாடு வேண்டாமா? எனக்கு வேணாம் தாயி. எங்களுக்கும் பசி இல்ல. அவங்களுக்கு பசிக்கலன்னா என்ன? எனக்கு பசிக்குது. போய் சாப்பாடு கொண்டா போ. அக்கா, சப்பாத்தி கொண்டு வரேன், ஆனா நீங்க சக்கரை தொட்டுன்னு சாப்பிடுவேன், கொண்டா போ. ஏண்டி நிஜமாவா பசிக்குது? சும்மா வேலா, கொஞ்ச நேரம் இரு, வந்துடுறேன். அக்கா, சாப்பிடுங்க அக்கா. என்ன திமிரு உனக்கு? வரட்டி கொண்டு வந்து வச்சிருக்க? வரட்டியா? சப்பாத்திக்கா? எனக்கு என்ன கண்ணு போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? வரட்டிக்கு சப்பாத்திக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாது. உனக்கு இந்த தைரியத்தை யார் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியும். ஏண்டி, அவ சப்பாத்தியை கொண்டு வந்து வச்சிருக்கா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? வரட்டின்னு சொல்லி அவளை திட்டிட்டு இருக்கா? நீங்களும் அவ பக்கம் சாஞ்சிட்டீங்களா? அவ வரட்டியை கொண்டு வந்து வைக்கிறா, இத சப்பாத்தின்னு சொல்லி நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களே. இருடி, அது சப்பாத்தி தான் சாப்பிட்டு ப்ரூவ் பண்ண உனக்கு. அமிர்தமா இருக்கு. இன்னைக்குதான் உருப்படியா பண்ணிருக்கா. ஏண்டி, உனக்கு என்னடி ஆச்சு?
ஜிங்கா முழிச்சுக்கோ, புங் புங் புங்கா முழிச்சுக்கோ, ஜிங் ஜிங் 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 ஜிங்கா முழிச்சுக்கோ, புங் புங் புங்கா முழிச்சுக்கோ. இல்லங்கடா, அகோர பசியோட இருக்கிறோம், நரமாமிசம் கொடு. மணல கயிறா திரிக்கிறோம், மலைய கொடையா பிடிக்கிறோம், நரமாம்சம் கொடு. நரமாமிசம் வேணுமா? இவனை தின்னா அரை மாமிசம் தாண்டா கிடைக்கும். நீங்க சாப்பிட வேண்டிய ஆளை சொல்றேன், போய் அடிச்சு தின்னுட்டு என் ஆணைக்கு கட்டுப்பட்டு வாங்க. கார்த்திகேயங்கிற பேர்ல ஒருத்த சொல்லக்கூடாததை சொல்லிக்கிட்டு தேட முடியாததை தேடிக்கிட்டு இந்த பக்கமா வருவான். அவன் இந்த நீலிமலை காட்டு பகுதியை கடக்கிறதுக்கு முன்னாடியே மடக்கி சாப்பிடுங்க. நர மாமிசம் தின்னு பசியார்ன திருப்தியோட வாங்க, போங்க. ஏனாமா பூதத்துல கூட ரெட்டப்புறவி உண்டா? இது ரெண்டும் ஜிங்கா புங்கான்னு ரெண்டு அசுர கணங்கள். நினைச்ச மாத்திரத்துல உயிரில்லாத ஜடப்பொருளா உடனே மாறக்கூடிய சக்தி படைச்சதுங்க. பஞ்சபூதங்களும் புயலா, பூகம்பமா, இடியா, விதவிதமான அழிவுக்கு இதுங்களைத்தான் பயன்படுத்தும். இதுங்க கிட்ட இருந்து அந்த கார்த்திகேயன் தப்பவே முடியாது. எனக்கு பசிக்குது, கொஞ்சம் பொறுத்துக்கோ. பசி உயிர் போகுது. கிடைச்சிரும் கிடைச்சிரும், பொறுத்துக்கோ. என்னால தாங்க முடியல, பசிக்குது. இன்னைக்கு நல்ல வேட்டை கிடைக்க போகுது. நரவாசனை அடிக்குது, போய் பார்க்கலாம், சீக்கிரம் வா. வா வா. சீக்கிரம் வா, இங்கதான் வாசனை அடிக்குது. நாகம்மா சொன்ன நரம் வரோம். ஜிங்கா, ரிஷிகளையும் முனிவர்களையும் ஏமாத்தி சாப்பிடுவோமே, அதே வழியில தான். நீ அண்டாசோரா மாறிடு, நான் பக்தனா மாறிடுறேன். அவனை நம்ப வச்சு சோரா மாறின உன்னை நான் அவனுக்கு போடுவேன், அவன் அதை சாப்பிடுவான். அதுக்கப்புறம் புங்கா வெளிவா புங்கா வெளிவான்னுவேன். அவன் வயிற்ற கழிச்சு வெளியே வந்துடுற, அதுக்கப்புறம் நீ நானும் சேர்ந்து அவனை சாப்பிடலாம். நீ அண்டா சோறு, நான் கொண்டாடுற பக்தன். வா